மறுவரையை பற்றி சிறப்பாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பெரிய ஊராட்சிகளை பிரிக்க வேண்டும் என்று நாம் பிரிக்கிறோம், பெரிய ஒன்றியங்களை பிரிக்க வேண்டும் என்று நாம் பிரித்துக் கொண்டிருக்கிறோம், பெரிய தாலுகாக்களை இரண்டாக பிரிக்கிறோம், பெரிய கோட்டங்களை இரண்டாக பிரிக்கிறோம், மாவட்டங்களை இரண்டாக பிரிக்கிறோம். இது நடக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தாவேக்காவில் இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பூராவுமே பார்த்தீங்கன்னா 3 தொகுதி, 4 தொகுதி, 5 தொகுதி, 6 தொகுதி ஒரு மாவட்ட செயலர் உண்டு. தாவேக்கா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கிறார், ஒரு தொகுதிக்கு அமைப்பு செயலாளர் என்று கூட நியமிக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன கருத்து தான் சரியான கருத்து. சார், தென்னிந்தியாவில் இருந்து பிரதமர் உருவாக வேண்டும் அப்படின்ற கருத்து சட்டசபையில் அதாவது இடஒதுக்கீடெல்லாம் கிடையாது. அதிக எண்ணிக்கையில் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு இவர் பேரு மறந்துட்டேன், தேவகவுடா பிரதமராக இல்லையா, மூப்பனார் கூட வந்திருக்கலாம், அது சில பேர் தடுத்துட்டாங்க. தலைவர்கள் உருவாகணும், உருவானால் வருவாங்க. சார், இந்த 2 நாளா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பல மடங்கு உயர்ந்திருக்கிறதா ஒரு தகவல் இருந்துட்டே இருக்கு. இதை பத்தி நீங்களே தகவல்னு சொல்லிட்டீங்க, வெளிப்படையாக மாநகராட்சியில எல்லாம் அதிகமா டாக்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இல்ல, சொத்து வரியை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் எதுவும் வரல, சட்டமன்றத்தில் எதுவும் வரல. சொத்து வரியை குறித்து வசூலிப்பவர்கள் பேலன்ஸ் வச்சிருந்திருக்கலாம், இல்ல குறைவான இடத்திற்கான வரியை போட்டிருக்கலாம், அதை அளவு செய்து கூடுதலாக நியமித்திருக்கலாம். அது மாதிரி இல்ல 15,000 கோடிக்கான அந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்திருப்பதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். நேற்று முன்தினம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர் சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கிறோம்? தோல்விக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள்னா வெற்றிக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்ட கட்சி. பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற தீர்மானத்தை ஒவ்வொரு தேர்தலிலும் செயற்குழுவும் பொதுக்குழுவும் பொதுச் செயலாளருக்கு வழங்குகிறது. இதில் எந்த கேள்விக்கே இடமில்லை. தலைமைக்கு எதிராக செயல்படுறாரு, நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல? சி.வி. சண்முகம் தலைமைக்கு எதிராக குற்றச்சாட்டை வைக்கிறார். எடுப்பாங்க.